நாடு முழுவதும் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கும் பொது இடங்களில் நோய் பரவலை கட்டுப்படுத்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், என்னென்ன வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட உலக நாடுகளில் சமீப நாட்களாக கொரோனா பாதிப்புகள் என்பது வெகுவாக அதிகரித்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் பல்வேறு மாநிலங்களில் கடந்த ஒரு வார காலமாக கொரோனா பாதிப்புகள் என்பது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சரகம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக தினசரி கொரோனா பாதிப்பும் இந்தியாவில் உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த வாரத்துடைய நிலவரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் குறைந்தது தினசரி 300 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் 1009 நேற்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியாக கொரோனா பாதிப்புகள் அதிகரித்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சரகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக கேரளா, மகாராஷ்டிரா, அதேபோல் தமிழ்நாடு, குஜராத், அதேபோல் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கடந்த வாரத்தை காட்டிலும் கொரோனா பாதிப்புகள் பெருவாரியாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் 1009 பேருக்கு கொரோனா பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. கடந்த வாரம் 237 பேருக்கு மட்டும் தொற்று பரவியிருந்த சூழலில் மேலும் 752 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் டில்லியில் பார்த்தோம் என்றால் 104 பேருக்கும், மகாராஷ்டிராவில் 209 பேருக்கும், கேரளாவில் 430 பேருக்கும், குஜராத்தில் 83 பேருக்கும், தமிழகத்தில் 69 பேருக்கும், கர்நாடகாவில் 47 பேருக்கும் என கொரோனா பாதிப்புகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் சமீப காலமாக இந்த கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் நமதுடைய நாட்டில் பார்த்தோம் என்றால் NB 1.8.1 என்ற ஒரு புதிய வகை கொரோனா பாதிப்பும், அதேபோல் LF7 என்ற கொரோனா பாதிப்பு பரவி வருவது தெரிய வந்திருக்கிறது. இந்த இரண்டு கொரோனா பாதிப்பையும் பொறுத்தமட்டில் உலக சுகாதார நிறுவனத்தை பொறுத்தமட்டில் இது புதிய வகை கொரோனா பாதிப்பாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த வகை கொரோனா பாதிப்புகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான தரவுகள் உலக சுகாதார நிறுவனத்திடமே இல்லை என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே இந்த வகை பாதிப்பை கண்டு பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என மத்திய சுகாதார துறை தெரிவித்திருந்தாலும் கூட கட்டுப்பாடுகளை தொடர்ந்து மக்கள் தாமாகவே விழிப்போடு இருப்பது அவசியம் என்பதையும் சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தமிழக பொது சுகாதாரத்துறை பொறுத்தமட்டில் நேற்றைய தினம் ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் இது தொடர்பாக அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறார். அதில் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே மத கூட்டங்கள், சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்வுகள் என்பது பெருவாரியாக அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, இன்ஃப்ளூயன்சா மற்றும் கொரோனா பாதிப்புகள் என்பது சமீப நாட்களாக அதிகரித்து வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நோய் தடுப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் என ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறார். இதற்கான வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக குடிநீருடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும். அதேபோல் பொது இடங்களில் இருக்கக்கூடிய கழிப்பறையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து இடங்களிலுமே பொது இடங்களில் முழுமையான கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். மேலும் நோய் தொற்று பரவக்கூடிய பகுதிகளில் இது போன்ற மத கூட்டங்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகள் நடத்தக்கூடிய பட்சத்தில் அந்த நிகழ்ச்சிகளின் மீது ஒரு தொடர்ச்சியாக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பாதுகாப்பான அம்சங்களை கையாள வேண்டும் எனவும் ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் இத்தகைய உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இனி வரும் நாட்களில் அந்த நோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் சுகாதார பணிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நோய் பாதிப்பு அதிகரித்து வந்தாலும் கூட, தினசரி நோய் தொற்று என்பது அதிகரித்தாலும் கூட பெரிய அளவில் மருத்துவமனையில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழலே இருப்பதாகவும் இது ஆறுதலாக இருப்பதாகவும் பொது சுகாதாரத்துறையுடைய வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. தாமாக முன்வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை சுயமாக எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும் எனவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.